பிரபாகரன் தனது மகன் சந்திரனுக்காக பொம்மை காரை எடுத்துக்கொண்டு வீடு திரும்புகிறார். தந்தையை பார்த்ததும் மகன் ஓடிவந்து தந்தையை கட்டிப்பிடித்தான். மனைவி மதி அனைவரையும் இரவு உணவு சாப்பிட வந்து உட்காரச் சொன்னாள். அனைவரும் இரவு உணவை ரசித்துவிட்டு தூங்கச் சென்றனர். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை பிரபாகரன் தனது குடும்பத்திற்கு கோழி கறி வாங்கச் சென்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கடையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் பிரபாகரன் வரிசையில் நின்றார். ஒரு ஜீப் வருகிறது 4 ரோடிகளுடன். சிக்கன் கடை உரிமையாளரை 2 கிலோ கோழி கொடுக்குமாறு மிரட்டுகிறார்கள். அந்த கடை உரிமையாளரும் அமைதியாக புலம்படத் தொடங்கினார். இவர்களை தடுக்க யாரும் இல்லையா? எப்போதும் கோழியை இலவசமாக எடுத்து போறாங்க. கடை உரிமையாளரின் புலம்பல் வந்து பிரபாகரனின் காதுகளில் விழுந்தது. பிரபாகரன் கோபமடைந்து ரோடிகளுடன் சண்டையிடுவாரா? காத்திருந்து பாருங்கள். கதையை தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை பின்தொடருங்கள். சப்ஸ்கிரைப், லைக் செய்ய மறக்காதீர்கள். அதனால் நாங்கள் மோட்டிவேட் பெற்று உங்களுக்கு மேலும் கதைகளை தருவோம்.